இந்தியா வரும் கப்பலை குறிவைத்து கொடூர தாக்குதல். ஹர்முஸ் ஜலசந்தியில் உச்சக்கட்ட பதற்றம். மத்திய கிழக்கில் மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஹர்முஸ் ஜலசந்தியிலும் சரக்கு சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்றைய தினம் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற 3 சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி முழுக்க பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு ஈரானும் கூட பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க பரபரப்பு நிலவுகிறது. மேலும் சர்வதேச கச்சா எண்ணெய் வழித்தடத்தில் முக்கியமானதாக உள்ள ஹர்முஸ் ஜலசந்தியிலும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அமீரக துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட தாய்லாந்து கொடியுடன் கூடிய மயூரி நாரி என்ற சரக்கு கப்பல் ஹர்முஸ் ஜலசந்தி அருகே புதன்கிழமை தாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் கப்பல் இருந்த 20 மாலுமிகள் மீட்கப்பட்டனர். அதே நேரம் 3 பேரின் நிலை என்னவானது என்பது தெரியவில்லை. இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தாய்லாந்து கடற்படை அறிவித்துள்ளது. பிரீசியஸ் ஷிப்பிங் பிசிஎல் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த சரக்கு கப்பல் கலிஃபா துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் காண்ட்லா துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இது தொடர்பான போட்டோ இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. 178 மீட்டர் நீளம் 30,000 டன்கள் எடையும் கொண்ட இந்த கப்பலிலிருந்து அடர்த்தியான கரும்புகை எழும்புவதும் உயிர்காக்கும் படகுகள் அருகே மீட்பதும் தெளிவாக தெரிகிறது. இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம், இதன் பின்னணி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறதாக தாய்லாந்து கடற்படை கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஒரு பக்கம் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் கப்பல்களை தாக்குவோம், எந்த கப்பலையும் ஹர்முஸ் ஜலசந்தியை தாண்டு விட மாட்டோம் என ஈரான் மிரட்டுகிறது. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா படைகளும் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதனால் யார் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதில் தெளிவாக தகவல்கள் இல்லை. இந்த தாக்குதலை தொடர்ந்து கடலில் குதித்து தப்பிய 20 மாலுமிகளை ஓமன் கடற்படை மீட்டுள்ளது. மாயமான மீதமுள்ள 3வரையும் தேடும் பணிகள் தொடங்கியுள்ளன. முன்னதாக 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதாக இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக மையமும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.